வடலூர் இந்த சன்மார்க்க சங்கம் எதற்காக நிறுவப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஒன், எதற்காக நிறுவப்பட்டது? ரெண்டாவது, கருங்குழியில் இன்னைக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணுறோம், அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? மூணாவது ஓடை, நான்காவது சித்தி வளாகம். இந்த நிலைப்பாடெல்லாம் அவர் உருவாக்குவதற்கான காரணம் என்ன? ஏன் எல்லாரும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க? சித்தி வளாகத்தோட ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னால, என்ன தெரியுமா சிறப்பு? 1 கோடி பாவிகள் வந்தாலும் அந்த 1 கோடி பாவத்தையும் நொடி பொழுதுல தூக்கக்கூடிய பவர் சித்தி வளாகத்துக்கு. உங்களுக்கு வடலூர் சபையானது என் கோணத்தில் கட்டுற, எல்லா கோயிலும் நாற்கோணம், நம்ம சபை மட்டும் என் கோணம். அந்த துரிய மலை எங்க இருக்கு? துரிய மலைங்கிறது நம்மளோட சிரசுல இருக்கு, தலையில இருக்கு துரிய மலை. இந்த துரியத்தை கடந்து ஜோதிவல நாடு இருக்கு. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஏன் குணத்தால் ஒன்று? ஏன்னா அந்த உச்சிக்குழி திறந்துருக்கு. இந்த உச்சிக்குழி திறந்துருக்கும் போது அந்த குழந்தைய பாருங்க, அழகா இருக்குங்கய்யா. அது கருப்போ சிகப்போ, அது ஒரு நீகரோக்கு பிறக்குதோ எப்படி பிறக்குதோ, என்ன ஜாதியில வேணாலும் பிறக்கட்டும், எந்த மதத்துல இனத்துல வேணாலும் ஒரு குழந்தை பிறக்கட்டும், பிறந்த குழந்தை அழகாக இருக்கும். எது வரைக்கும் அந்த அழகு இருக்கு கவனிச்சு பாருங்க. உச்சிக்குழி மூடுற வரைக்கும் அழகா இருக்கும். ஒரு சித்தர் பாடினார், மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதற்கு. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதற்கு. தேங்காய் பால் ஒரு காயகற்பம், உடம்ப காயகற்பம் பண்றதுல தேங்காய் பால் ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஆனால் மாங்காய் பால் உண்டவனுக்கு தேங்காய் பால் தேவையில்லை. அருட்பெருஞ்சோதி மருந்து எப்படியாப்பட்டதா? மலையில் விளையாத மருந்து. காட்டுக்கு மேட்டுக்கு ஓடி ஜொல்னா பைய மாட்டிக்கிட்டு மூலிகையை எடுத்துட்டு அரைச்சி மூலிகையை குடிக்கிற மருந்து அல்ல நான் சொல்ற மருந்து. மலையில் விளையாத மருந்து யாரும் ஆனா அந்த மருந்து நீங்க மதிக்கிறதே கிடையாது. உங்களை அகத்தும் புறத்தும் புணர்ந்துகிட்டே இருக்கு, ஒட்டி உறவாடுற மருந்து. அந்த மருந்து தான் அருட்பெருஞ்சோதி மருந்து. 1000 பேர் இந்த மேடையில் உட்காந்து பேசியிருக்கோம், இந்த வடலூர்ல உட்காந்து பேசியிருக்கோம். நான் எல்லாரையும் பார்த்து எத்தனை நபர்கள் இதுவரைக்கும் சுத்த தேகத்திற்காக ஐயா இப்படிலாம் சொல்லியிருக்காரு திருவருட்பாளர், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரையா சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திரு. எல்லாம் சோறு போடும், சோறு போட்டவனும் சாவதான் போறான், சோத்தை தின்னவனும் சாவதான் போறான். இங்கே ஞானி பிருந்தாவனர் உடனே சாப்பாடு போறவங்கள தப்புங்கிறாரா? நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. சாப்பாடு போறத பெரிய விஷயமா பேசாதீங்க, அதை பெரிய புண்ணியன்னு கருதாதீங்க. பசிக்குது வராங்க, இங்க சாப்பாடு போற முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கு நாம் கொடுக்க வேண்டிய உண்மையான ஜீவகாருண்யம் சாப்பாடு மட்டுமல்ல, சாகா கல்வியை வளர்க்கறதுக்கு உண்டான அவனோட அறிவு. சில நபர்கள் உண்மையாகவே இந்த சுத்த சன்மார்க்கத்தை தழுவி நிற்கிறீங்க. இல்லை, நான் உங்ககிட்ட தான் சில கேள்விகள் கேட்கவே வரேன். ஏன்னா உண்மையாவே நான் உங்களுக்குத்தான் அந்த தெளிவை நான் கொடுத்தே ஆகும். அதற்காக தான் பேச வந்தேன். நான் சாதாரண மனுஷனுக்கான ஆள்லாம் கிடையாது. யார் ஒருவர் விரும்பி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலார் என்னை காப்பாற்றுவார்னு வந்தீங்களோ உங்களுக்காகத்தான் நான் பேசுறேன். தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு அற்புதத்தை சொல்றேன். அசுத்தம் என்கின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆ என்கின்ற எழுத்தை தூக்கினால் சுத்தமாகி, இறைவனை நோக்கி போராடி அதை அடைவதற்கு அவன் முயற்சி பண்றவனுக்கு காவி, முயற்சி செய்து வென்றவனுக்கு வெள்ளை. நான் வென்றுட்டேன்னு வெள்ளையை உடுத்துக்காங்க. எதற்கு வெள்ளையை உடுத்தினாருன்னு கூட தெரியாது அன்னைக்கு. அதான் கொடுமை. இதை இப்ப நான் சொல்றது எல்லாமே திருவருட்பால தான் இருக்கு. நான் சொந்த கருத்தெல்லாம் எதுவும் பேசல. நான் இதுவரை பேசிய அனைத்து வார்த்தைகளும் நம்ம சன்மார்க்க சங்கத்தில் போட்ட திருவருட்பாவிலேயே கண்டிப்பா இருக்கு. பாருங்க, காட்டு புலியை விட நாட்டு புலி கொடியதுன்னாங்க. எத்தனை பேரோட சபையில வள்ளல் பிரான் ராமலிங்க சாமியோட பேரை வச்சுக்கிட்டு நீங்க நடத்துற சபையில எத்தனை பேர் புலியை தவிர்த்து அன்னதானம் போடுறீங்க?